300 வருடங்களுக்கு மேலாக இந்தியாவை ஆட்சி செஞ்ச முகலாய பேரரசின் கடைசி மன்னர் கண்ணீர் மல்க பிரிட்டிஷாரிடம் தன்னை ஒப்படைத்த தினம் இன்று. ஒரு காலகட்டத்துல கிட்டத்தட்ட இந்தியா முழுமைக்கும் தன்னுடைய பேரரசை படர்ந்து பரவி இருந்தது முகலாய பேரரசு. பேர்பட்ட முகலாய பேரரசின் வரலாற்றில் பல முக்கியமான மன்னர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஆனா காலப்போக்கில் அது அத்தனையும் கரைந்து கடைசியா டெல்லி கோட்டையை சுத்தி மட்டுமே முகலாய பேரரசுடைய ஆட்சிங்கிறது வந்துச்சு. அந்த சின்னஞ்சிறு எல்லையை ஆட்சி செய்யக்கூடிய முகலாய பேரரசரா பகதூர் ஷா ஜஃபார் அப்படிங்கிறவர் இருந்தார். அந்த சமயத்துல பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியவே புரட்டி போட்ட ஒரு புரட்சிங்கிறது நடந்துச்சு. அதுதான் 1857 நடந்த சிப்பாய் கழகம். அந்த கழகத்தை செய்த புரட்சியாளர்கள் இந்தியாவின் பேரரசர் முகலாய பேரரசர் தான். பகதூர் ஷா ஜஃபார் தான் இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய அரசர் அப்படின்னு அவரை முன்னிலைப்படுத்தி போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. எப்படியும் இந்த போராட்டம் பெருசா ஜெயிச்சிரும், நாம அதுக்கப்புறமா அரசரா மாறிடுவோங்கிற ஆசையில அவரும் அதுக்கு துணை நின்றார். ஆனா அந்த புரட்சியாளர்கள் மத்தியில ஒற்றுமை இல்லாததுனால பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் அந்த புரட்சியை சீக்கிரமா அடக்கி அதிகாரத்தை மறுபடியும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்க வசதியா இருந்துச்சு. தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லைங்கிற நிலைமையில 1857 வருடம் செப்டம்பர் மாசம் 21 பிரிட்டிஷ் படைகள் கிட்ட வேற எந்தவித நிபந்தனையும் இல்லாம தன்னை முழுமையாய் ஒப்படைத்து சரண்டர் ஆனாரு முகலாய அரசர் பகதூர் ஜஃபார். அவர் சரண்டரான அந்த புள்ளியிலிருந்து முகலாய பேரரசு முழுமையா முடிவுக்கு வந்துச்சு.